இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மத்தேயு 16:26. லூயிஸ் பாஸ்டர் என்ற விஞ்ஞானி பிரான்ஸ் தேசத்தில் உள்ள பிரபலமான விஞ்ஞானி. அவர் அநேக கண்டுபிடிப்புகளை மருத்துவ துறையிலும் மைக்ரோபயாலஜி, தடுப்பூசி, பாஸ்டரைசேஷன் போன்ற துறைகளிலும் செய்துள்ளார். அவர் தேவன் மேல் முழு நம்பிக்கை உள்ளவர், நித்திய வாழ்க்கையிலும் நம்பிக்கையுள்ளவர். அவர் வேத வசனத்தின்படி வாழ்ந்தவர். அவர் தனது பல்கலைக்கழகத்தில் ஆய்வு கூடத்தில் வேலை பார்க்கும்போது ஜெபித்து விட்டுத்தான் வேலைகளை ஆரம்பிப்பார். லூயிஸ் பாஸ்டர், நான் எவ்வளவுக்கு அதிகமாக இயற்கையை படிக்கிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாக சிருஷ்டிகர்த்தரின் அற்புதமான படைப்பை கண்டு ஆச்சரியப்படுகிறேன் என்றார். ஒரு நாள் லூயிஸ் பாஸ்டர் ட்ரெயினில் வேலைக்காக பல்கலைக்கழகத்துக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் கையில் வேதாகமம் இருந்தது. வேத வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தார். இவரை ஒரு வாலிபன் கவனித்துக் கொண்டே வந்தான். அவனுக்கு விஞ்ஞானி லூயி பாஸ்டரை குறித்து சிரிப்பாகவும் ஏளனமாகவும் இருந்தது. அவரிடம் பேச ஆரம்பித்தான். இந்த நாகரிக உலகில் இப்படி ஒரு பைத்தியமா? விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்து விட்டது. உலகம் முன்னேறி எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. அதை பற்றி உமக்கு தெரியாதா? நீர் இன்னும் பழங்காலத்திலேயே இருக்கிறீரே. ஏன் இப்பொழுது இப்படி ஜெபித்துக் கொண்டும் வேதாகமத்தை வாசித்துக் கொண்டும் காலத்தை வீணாக்குகிறீர் என்று ஏளனமாக கேட்டான். அதற்கு லூயிஸ் பாஸ்டர் ஒன்றுமே அவனிடம் பதில் கூறவில்லை. சிறிது நேரத்திற்கு பின்பு லூயிஸ் பாஸ்டர் ட்ரெயினில் இருந்து இறங்கும் நேரம் வந்தபோது அந்த இளைஞன் அப்பெரியவரின் பெயரையும் விலாசத்தையும் அறிய விரும்பினான். அந்த பெரியவரும் தனது விசிட்டிங் கார்டை எடுத்து அந்த இளைஞனிடம் கொடுத்துவிட்டு இறங்கி சென்றார். அந்த கார்டில் அவர் பெயரை உற்று பார்த்தபோது அந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்தான். பிரபல விஞ்ஞானி லூயிஸ் பாஸ்டரின் பெயர் அதில் எழுதப்பட்டிருந்தது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் எவரையும் உருவத்தை கொண்டோ தோற்றத்தை கொண்டோ அற்பமாக எண்ணக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். வேதாகமத்தை பின்பற்ற விரும்புகிறவர்கள் பெருமை பாராட்ட மாட்டார்கள். அவர்கள் தேவனை மட்டுமே பிரியப்படுத்த விரும்புவார்கள். ஆம் பிரியமானவர்களே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? நீங்கள் சிறந்த ஞானியாகவோ விஞ்ஞானியாகவோ பெரும் பணக்காரர்களாகவோ இருக்கலாம். ஆனாலும் உங்கள் ஆத்துமா பாவக்கரையினால் தோய்க்கப்பட்டதாய் இருந்தால் உங்கள் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. நீங்கள் நம்பும் பணம், விஞ்ஞானம் போன்றவற்றால் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் தர இயலாது. சகலத்தையும் படைத்த தேவன் தன்னோடு ஐக்கியம் கொள்ளும் வண்ணம் ஆதாம் ஏவாளை படைத்தார். அவர்களோடு உறவாடி மகிழ்ந்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த அடுத்த கணமே அந்த ஐக்கியம் முறிந்து போனது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த உறவில் இடைவெளி ஏற்பட்டுவிட்டது. ஆதாம் ஏவாள் செய்த பாவம் பல தலைமுறைகளை கடந்தும் மனிதனை தேவனிடமிருந்து தனிமைப்படுத்துகிறது. ஆதாம் ஏவாளின் பாவம் என்னை எவ்வாறு பாவியாக்குகிறது? இது உங்கள் மனதில் எழும் கேள்வியாக இருக்கலாம். ஒரு பெற்றோரிடத்தில் உள்ள மரபணு குறைபாடு எவ்வாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறதோ அது போலவே பாவமும் தலைமுறையாக கடத்தப்படுகிறது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில், இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். இப்புவியில் மானிடராய் பிறந்த எல்லோரும் பாவிகளே. எனவே எல்லோரும் பாவ மன்னிப்பு பெற்று தேவனோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய பாவத்தின் சம்பளம் நித்திய மரணம். அது ஆத்துமாவின் மரணம். பாவிகளுக்காக நித்திய அக்கினியாகிய நரகம் நியமிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கென்று தேவன் நித்திய மகிழ்ச்சியையும் பரலோக வாழ்வையும் நியமித்துள்ளார். ஒரு கோளில் இருந்து அடுத்த கோளுக்கு தாவி அங்கு சென்று குடியேற மானிடன் என்று நினைக்கிறான். ஆனால் பாவ மன்னிப்பை பெற்று பரலோகத்தில் குடியிருக்கும் வாய்ப்பை ஒவ்வொருவரும் பெரும்படி நாட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசத்துவல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, கடைசி காலங்களிலே, இந்த அறிவு பெருத்த காலங்களிலே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிற இந்த காலங்களிலே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, மனுஷனுடைய மனம் ஆண்டவரே அறிவினால் கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே மேட்டிமையாகி தேவனை மறந்து வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மை தேடக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திர, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தேடக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.